பாட்டு பண்ணல பாட்டு கம்பேர் பண்ணும்போது அவரேஜ் அதே மாதிரி வேற ஒரு டிஃபரன்ஸ்ல. ஆனால் பயங்கர ஹைப் கொடுத்துருக்காங்க நிறைய தேட்டர்ல இருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு கிளைமேக்ஸ் கொஞ்சம் காமெடி கொண்டு போயிருக்காங்க படம் ஒரு தடவை பார்க்கலாம். சரி படத்தில் எங்க பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தில். வந்து 3ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவங்க போட்டுருக்காங்க. திரும்ப அடுத்து இன்னொரு நாட்டு வருமா இருக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். மற்ற அரண்மனை கட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. சூப்பராக பண்ணிக்காங்க. டிராஃபிக் செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். கும்பிடுவதை பார்க்கலாம். பாப்பா படம் எப்படி உனக்கு பிடிச்சா? சரி இருக்கு. பேட்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்க படம்? சூப்பர் சூப்பர். சரி ஓகே. படம் கேமரா கூடி குவாலிட்டி நல்லா இருக்கு. பிஜிஎம்க்கு நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சவுண்ட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. கடைசியில் எல்லாருமே பாய்ஸ் வந்துட்டு கடைசியில் ஒரு சாங் வந்துச்சு. எனக்கு மட்டும்தான் எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆடுற சீனுக்கெல்லாம் தமிழ் ரஹ்மான் ஆடுற சீனுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. வந்துச்சு. டான்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. டான்ஸ் பிஜிஎம் நல்லா போய்கிட்டு இருக்கு. டான்ஸ் சொதப்பிட்டாங்க. ஆடை சரியா ஸ்லோவாக சரியா இல்லையா? இங்கெல்லாம் சரியாக தான் இருந்தாங்க. ஆனால் 2 பேர் ஏமாதாமல் ஸ்லோவாக கொஞ்சம் ஆடாங்க. பிஜிஎம் அந்த மாதிரி வீட்டுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு அது இருக்காதா? நார்மலாக இருக்காங்க. சூப்பர். உள்ள நான் வந்து எதிர்பார்க்க தான் படத்துக்கு போனேன். சரி ரொம்ப மற்ற படம் கேரக்டர் பொறுத்தவரையும் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சி போனேன். அப்படியே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3மே எடுத்து ஒன்றா எடுத்து வச்சுருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் பெருசாலாம் இல்லை. ஃபஸ்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு 5 சீன் இருந்துச்சு. 1 hour அதுவே போயிடுச்சு உங்களுக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு பார்க்கலாம். மற்றபடி தேட்டரில் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு இல்லை. நான் ஒப்படம் சொன்னாலும் நான் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருந்தேன் பைத்தியக்கார மாதிரி. மற்றபடி எல்லாம் படம் அந்தளவுக்கு இல்லை. சும்மா ஒரு நல்லா இருக்குது. தமிழா கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் வேறு லெவலாக இருக்குது. பாட்டு அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ படம் வந்து நீங்கள் ரிவ்யூ கேட்டு கண்டிப்பாக போய் படம் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படம் சிம்ரன் அதில் பேய் இந்த படத்தில் பேய் யாருமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது புதுசாக ஒரு பேயை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நிலத்துலையும் வாழுமா நீர்லையும் வாழுமா அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். நமக்கு ஒன்றுமே பண்ணலாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது நாம என்ன சொல்கிறது? அதனால அந்த பேயை கொண்டு வந்து தமிழாக வச்சு நம்ம பேயை முடிக்கணும்னு நினச்சி முடிச்சாப்புல அது பேய் எரிஞ்சு போச்சு லாஸ்ட் நேரத்தில். அது சோழியை முடிச்சு விட்டாங்க. முறையில் முடிச்சுட்டாங்க. வேற கேள்வி வேற அடுத்த பாட்டு வருமா? அடுத்த பாட்டு வருமான்னு நான் அதுக்குள்ளேயே வந்துட்டேன். அதனால வர தெரியல. மற்றபடி வந்து அடுத்த பாட்டு வந்தால் கண்டிப்பாக யாரும் போக மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்ல யாரும் பண்ணி போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டில் செஞ்சுட்டாங்க. ஐயாப்பா ரொம்ப பண்ணிட்டாங்க. வழக்கமோ அது சாயம் பாட்டை முடிச்சு விட்டு ஜாயின் பண்ணுறது. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு எதாவது பாட்டே சரியா டான்ஸ் ஆடல. அவர் ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துருப்பாப்பா. சுந்தர்சி இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ என்ன சொல்லிப்பாருன்னா லாஸ்ட் சீன்ஸில் விஎஃப்எக்ஸ் சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதனால வந்து டோட்டலாக எல்லாமே மியூசிக் டேரக்டர் புதுசு முன்னாடி வந்து பண்ணி புதுசு இந்த தடவை இந்த படத்தில் புதுசு. பழையதே பண்ணியிருக்கலாம். பிஜிஎம் பழைய பிஜிஎம் நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த பிஜிஎம் நம்ம எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு ஸ்லோவாக தான் போச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுன்னா ஒரு நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான். என்னை கேட்ட சஜஷன் நான் தான் சொல்லுவேன். அவ்வளோதான். ஓகே.